சாலமோன் செய்த மிக மோசமான அல்லது கேவலமான ஒரு செயலை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் சாலமோனை தெரிந்து கொண்டார். சாலமோனுக்கு அளவில்லாத ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். கர்த்தருக்கென்று அவன் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினான். உலகம் முழுவதும் அது பேசுபொருளாக அன்றைய நாட்களில் இருந்தது. உலகம் முழுவதும் இருந்து மக்கள் அந்த ஆலயத்தை தேடி வந்தார்கள், சாலமோனை தேடி வந்தார்கள். இவ்வளவு மகிமையாய் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். இவனும் கர்த்தருக்கு மகிமையாய் அவன் செயல்பட்டான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் அதில் நிலைத்திருந்தானா என்பது தான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி. எபிரேயர் 10:38 வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்ன காரியம், ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாய் இராது. சாலமோனுடைய பின் நாட்களிலே இருந்த அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவன் அம்மோனியர், மோவாபியர், சீதோனியர் என்கிற கர்த்தரை அறியாத தேசங்களிலிருந்து அநேகம் பெண்களை அவன் விவாகம் செய்து அந்த பெண்களுடைய விருப்பத்தின்படி அந்த தெய்வங்களுக்கெல்லாம், அவங்க வழிபடுகிற தெய்வங்களுக்கு எல்லாத்துக்கும் இவன் கோயில்களையும் மேடைகளையும் பலிபீடங்களையும் கட்டினான். அதுவும் எங்கே கட்டினான் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற எருசலேமில் அந்த மோரியா மலை இருக்குது. அதுக்கு நேர் எதிரடையாக இருக்கிற மலையில் இவன் அந்த தெய்வங்களுக்கெல்லாம் கோயில்களை கட்டியிருக்கிறான். இது எங்கே நம்ம படிக்க முடியும் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 9 வசனங்களை நம்ம படிக்கும்போது அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்நிய தெய்வங்களுக்கு கோயில் கட்டி அவங்களை அந்த அந்நிய தெய்வங்களை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இவனுடைய மனநிலை போயிருக்குன்னா எவ்வளோ பெரிய ஒரு பின்மாற்றம். இதுக்கு காரணம் அவனுடைய மனைவிகள், அவங்க கர்த்தரை அறியாதவர்கள். அப்போ இந்த ஒரு காரியத்தினால சாலமோனுடைய வாழ்க்கை பின்னாட்களில் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கேவலமாக மோசமானதாக இருந்தது, கர்த்தருக்கு பிரியமானதாக இல்லை. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அதுக்கப்புறமாக வந்த ராஜா ஒருத்தன் அந்த சாலமோன் கட்டின அந்த விக்கிரக கோயில்களை அவன் இடித்து அதை சுத்திகரித்தான், அந்த இடத்தை சுத்திகரித்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அப்போது இவ்வளவு மகிமையாய் பயன்படுத்தப்பட்ட சாலமோன் பின்னாட்களில் அவனுடைய வாழ்க்கை மோசமாக இருந்ததுனால இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியலில் அவனுடைய பேர் வரலை. ஏன்னா கர்த்தருக்கு பிரியமாக வாழலை. அவனுடைய கடைசி காலம், அவனுடைய மரண தருவாயில் கூட அவன் மனம் திரும்பினானா இல்லையாங்கிறதை குறித்தான அழுத்தமான ஆதாரங்கள் உங்கள் வேதத்தில் இல்லை. அப்போ பின்மாற்றம் ஒருவனுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப பாதிக்கிறது. கர்த்தர் சொன்னார், ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாயிராது. அப்போ கர்த்தரை நம்ம பின்பற்றணும்னா, கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொண்டால் கடைசி வரைக்கும் அந்த கர்த்தருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒருவேளை நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் நீங்கள் மனம் திரும்புங்கள், திரும்பவும் தேவனோடு ஒப்புரவாங்கள், தேவனோடு நீங்கள் ஐக்கியமாகுங்கள், உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு திரும்ப ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.